என் பேர் வினிஷா. நான் எஸ்கே வளர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் திருப்பூரில் டிப்ளமோ இன் பிரைமரி பண்ணிகிட்ருக்கேன். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேட்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ப்ரைமரியில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் மாண்டிசரி. மாண்டிசரினா என்னென்னா இது ஏஜ் குரூப் வந்து 2.5 to 3.5 level 1, 3.5 to 4.5 level 2, 4.5 to 5.5 level 3. இது மாண்டிசரி மெத்தடில் நம்ம 6 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம், கார்னர்ஸ்னு சொல்லுவோம். இபிஎல், சென்சோரியல், லாங்குவேஜ், அர்த்தமெட்டிக், சோஷியல் அண்ட் சயின்ஸு. இபிஎல்னா என்னென்னா எக்ஸசைஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் லைஃப். அப்படின்னா குழந்தைங்க வந்து தானே தங்க வேலையை செஞ்சுக்கிற மாதிரி. இபிஎல்னால் என்னென்னா அந்த குழந்தைங்க தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கிறது. எக்ஸாம்பிள் என்னென்னா அவங்க ஷர்ட் பட்டன் போடுறது, அவங்க ஷூ பாலிஷ் பண்ணுறது, அந்த மாதிரி. சென்சோரியல்னு என்னென்னு பார்த்திங்கன்னா மெமரி டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு. அந்த குழந்தை நம்ம பார்த்து செய்கிறது இது மெமரி டெவலப்மெண்ட். அப்புறம் லாங்குவேஜ்னால் என்னென்னா ஃபோனிக்ஸ் மூலிமா படிப்போம். அப்புறம் லேர்னிங் த்ரூ குவான்டிட்டிஸ். மேக்ஸ் வந்து அர்த்தமெட்டிக் என்னன்னு சொல்லுவோன்னா மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். மேக்ஸ் எப்படி படிப்போம் இங்கன்னா லேர்னிங் த்ரூ குவான்டிட்டிஸ். அப்புறம் சோஷியல் சயின்ஸ்னால் இது வந்து ஜென்ரல் நாலேஜ் பற்றி படிப்போம். அப்புறம் வந்து இது 3 types ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி, குரூப் ஆக்டிவிட்டி, கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டினா ஒரு குழந்தைய மட்டும் கூப்பிட்டு சொல்கிறது. குரூப் ஆக்டிவிட்டினா 3 to 10 சில்ட்ரன்ஸ். இது கலெக்டிவ் ஆக்டிவிட்டினா ஓல்டு கிளாஸ். அப்புறம் வந்து இதில் நேம் லெசனாக 3 period ஆஃப் லெசன். அப்படின்னா இன்ட்ரடக்ஷன், ஐடென்டிஃபிகேஷன், கொஸ்டின். நம்ம வந்து ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பேர் இன்ட்ரடக்ஷன். அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது என்ன, இது வந்து பால், இது வந்து இதுன்னு. அப்புறம் நம்ம கொஸ்டின் வாட் இஸ் திஸ்ன்னா அவங்க பால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் மிக்ஸ்டு ஏஜ் குரூப்புனா level 1, level 2, level 3 3 ஏஜ் குரூப்புமே ஒரே கிளாஸில் இருக்கிறது தான் மிக்ஸ்டு ஏஜ் குரூப்புன்னு சொல்லுவோம். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாண்டிசரி அண்ட் ட்ரெடிஷ்னல்னால் மாண்டிசரி மெத்தட்னால் அந்த குழந்தைக்கு ஃபுல் ஃப்ரீடம். எப்போ வேணால் படிக்கலாம், எப்போ வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் நடக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட்னால் நம்ம படித்தது நம்மளுக்கு ஃப்ரீடமே கிடைக்காது. அதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். அப்புறம் ப்ரிலிமினரி மெட்டீரியல்ஸ்னால் குழந்தைங்க உள்ளே வரும்போது அவங்க அழுவாங்க, அவங்க அழுகாமல் இருக்கிறதுக்கு கொடுக்குறது தான் ப்ரிலிமினரி மெட்டீரியல்ஸ். அப்புறம் ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன்னா நம்ம மாண்டிசரி இது வந்து ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன் சொல்லுவோம். மாண்டிசரியில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து அர்த்தமெட்டிக்னு சொல்லுவோம். அதில் வந்து அர்த்தமெட்டிக்கில் வந்து ஸ்பிண்டில் பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். மாண்டிசரி மெத்தடில் வந்து எப்போவுமே பேசக்கூடாது. நம்ம பண்ணுறதை பார்த்து குழந்தைங்க புரிஞ்சுட்டு அப்படியே பண்ணுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். This is called spindle box. Today I'll show you how to work with spindle box. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்படி எடுத்து இப்படி வச்சு இங்கே வைக்கணும். இது வந்து 2ன்னு சொல்லுவோம். அப்புறம் இது 1, இது 2, இது 3. நீங்கள் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்களா? One. One, two. One, two, 3. One, 2, 3, 4.
ஸ்பிண்டில் பாக்ஸ் வந்து 0 மீன்ஸ் நத்திங் தான் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்புறம் இதில் என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா 1 to 3ல் எல்லாத்துலேயுமே இருக்கும், 0ல் மட்டும் ஒன்றும் இருக்காது. அப்போ நம்ம வந்து 0 இஸ் நத்திங்னு சொல்லிடணும். தேங்க்யூ.